அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சுலை மேலக்காவரிலேருந்து கேட்குறார். பிற மத சகோதரர் உள்ளே வரும்போது இதை நம்மளை பார்க்க ஒருத்தர் வர்றாரு. கை கூப்பி இப்படி செய்கிறாங்கல்ல, இப்படி கூப்பிட்றது, கை கூப்பி இணைத்து முகமன்னு சொல்கிறாங்க. மறுமொழியாக முஸ்லீம்களும் இப்படி கை கூப்பி சொல்லணுமா? நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? இப்படிங்கிறார், வணக்கம்னு சொல்லி இப்படி சொல்லுவார். சும்மா கூட இப்படி செய்வார், வணக்கம் சொல்லாமல் கூட இப்படி செய்வார். ஓட்டு கேட்கும்போது இப்படி செய்வார். நீங்கள் பார்க்குறவங்க இப்படி செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு கேட்குறாரு. அப்படி பதில் தரும் வழக்கம் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களிடம் இருக்கிறது, அதற்கு விளக்கம் தரும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து பிற மதத்துக்காரங்க வந்து அந்த மதத்தின் சடங்காக வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், மதத்தினுடைய வழிபாட்டு முறையாக ஒரு விஷயத்தை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமுதாயத்தை போல நடந்து கொள்கிறாரோ அவரும் அவங்களை சேர்ந்தவர்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த முறை இருக்குல்ல இப்படிங்கிற, இது எதுக்கு உள்ளது? இது கடவுளை வணங்குவதற்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் மண்டி முழங்கால் போட்டு என்ன செய்வாங்க? நின்று கொண்டு வணங்குவார்கள். முழங்காலை மடித்து போட்டு என்ன செய்வாங்க? முட்டிக்காலில் நின்று வணங்குவார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நெத்திய நிலத்தில் வைத்து வணங்குவார்கள். அப்போ இந்து மார்க்கத்தில் கடவுளை இப்படி தான் வணங்குவாங்க. கடவுளை வணங்குறதுக்குரிய முறை என்ன? இது. அதே மாதிரி அந்த சஜிதாவும் செய்வாங்க, மலைகளை கும்பல் அதுவும் செய்வாங்க. அது அதிகபட்சமான ஒரு உயர்ந்த வணக்கமாக வச்சுருக்கிறாங்க. மேலோட்டமான வணக்கம் என்னென்னு கேட்டால் இதான். அப்போ இது ஒன்று இப்படி போட்டு நெத்தியில் போட்டு கன்னத்தில் போட்டுக்கிறது, அதெல்லாம் என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிற முறைன்னு வச்சுருக்கிறாங்கல்ல. ஒரு விஷயத்தை பார்த்தா, ஒரு சாமி சிலையை பார்த்தா என்ன செய்வாங்கன்னா இப்படி பிடிப்பாங்க. ஏதோ அது பண்ணால் அது கடவுளை வணங்குறோன்னு அர்த்தம். அதுக்கு அவங்க நம்பிக்கை பிரகாரம் கடவுளை வணங்குறாங்கன்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. இதை நீங்கள் செய்யலாமான்னு செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு வணக்கங்கிற முறையில் அதை செய்கிறார்கள். அப்போ தெய்வங்களுக்கு செய்கிற ஒரு விஷயத்தை தான் உன்னை தெய்வமாக நினைக்கிறேன்னு சொல்லி மனுஷனுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செயல் வந்து பின்னாடி மனுஷனுக்கு உள்ளதாக மாறிட்டா கூட அந்த செயலுடைய கும்பிடுதல் தான் அதுக்கு பேரை என்ன செய்கிறாங்க? கும்பிடுதல்னா என்ன அர்த்தம்? வணங்குறதுன்னு அர்த்தம். கும்பிட்டு கேட்குறேங்கிறாங்க, கும்பிட்டு கேட்குறேன்னு வார்த்தையிலையும் சொல்கிறாங்க. இப்போ செயலில் எப்படி செய்கிறாங்க? நீங்கள் அதை செய்கிறீங்க, நீங்கள் தலையாட்டிக்கிறங்க, இல்லாட்டி ஒரு கை சொல்லுங்கள், சாலாம் ஒரு கை நீட்டுன்னு செய்யுங்க அப்படி சொல்லுங்கள், இது மாதிரி சொல்லிக்கிறங்க. அது இப்படி செய்கிறதுங்கிறது தப்பு, செய்யக்கூடாது. அதை செஞ்சால் நீங்கள் அதில் ஒரு ஆளாக ஆகிடுறீங்கன்னு அர்த்தம்.